சிவகங்கை மாவட்டம் பயன்பெறும் வகையில் காவேரி கூட்டு குடிநீர் திட்ட பணிகள் முடிவுற்றும் சோதனை ஓட்டம் நடைபெறும் நிலையில் தேனம்மாள்பட்டியில் உள்ள 146 லட்சம் நீர்த்தேக்க தொட்டி மேல்பூச்சு பூசாமல் பெயிண்ட் அடிக்காமல் மேல் பகுதியில் வெடிப்பு, மழைநீர் தேங்கி நிற்கும் அவலம். அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள 8 பேரூராட்சிகள், 11 ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள 2452 ஊரக குடியிருப்புகள், 3 நகராட்சிகள் பயன்பெறும் வகையில் காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் நபார்டு வங்கி கடன் 1537.59 கோடியும், தமிழ்நாடு அரசு நிதியுதவி 215.14 கோடி ரூபாய் என மொத்தம் 1752.73 கோடி ரூபாய் செலவில் மாபெரும் திட்டம் 20/2/2021 துவங்கப்பட்டது. இத்திட்டப் பணிகள் 2023 முடிவுற்று 2 ஆண்டுகள் கடந்தும் சிங்கம்புணரி அருகே தேனம்மாள்பட்டியில் தரைப்பகுதியில் கட்டப்பட்ட 146 லட்சம் கொள்ளளவு கொண்ட பிரம்மாண்ட நீர்த்தேக்க தொட்டியின் மேல் பகுதி சிமெண்ட் பூச்சு பூசாமல், வெளிப்பகுதி பெயிண்ட் அடிக்காமல், சமதளம் இல்லாததால் மழைநீர் தேங்கி நிற்பதுடன் பல இடங்களில் வெடிப்பு ஏற்பட்டுள்ளது. அதேபோன்று ஒடுவன்பட்டியில் உள்ள 10.80 லட்சம் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியும் சோதனை ஓட்டத்திற்காக தண்ணீர் ஏற்றப்பட்ட நிலையில் தொட்டியில் தண்ணீர் கசிவு ஏற்பட்டுள்ளது. மேலும் பணிகள் முடிவடையாமல் செப்டம்பர் 15ஆம் தேதி திறப்பு விழா என கூறப்படும் நிலையில் மாபெரும் கூட்டு குடிநீர் திட்டத்தின் உயிர் நாடியாக விளங்கும் நீர்த்தேக்க தொட்டி வெடிப்பு ஏற்பட்டுள்ளதால் பல ஆண்டுகள் தாக்குப்பிடிக்குமா, 1752.73 கோடி ரூபாய் திட்டம் வீணாகி விடுமோ என பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். எனவே அதிகாரிகள் முறையாக ஆய்வு செய்து விரிசல் ஏற்படாமல் சிமெண்ட் பூச்சு பூசி பெயிண்ட் அடித்து பணிகள் நிறைவடைந்த பின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர்.